வணக்கங்க. இன்றைக்கி தட்டைப்பயிறு கடைஞ்சு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான தட்டைப்பயிறு எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் போட்டுட்டு பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சீரகம் கையில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அஞ்சாறு பூண்டு பல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி அதோட ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 3-4 விசில் விட்டுறலாம். அதுக்கடையில் மீதி இருக்கிற புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரசத்துக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது அந்த தண்ணியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் இருத்து எடுத்துக்கலாம். அதில் தான் நம்ம இப்போ ரசம் வைக்க போகிறோம். இந்த ரசம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. ரசம் பிடிக்காதவங்களுக்கு கூட தட்டைப்பயிறு ரசம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த தட்டைப்பயிரை நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஊரில் பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மாவாட்டுற கல்லில் போட்டு நல்லா ஆட்டி எடுத்து தாளிப்பாங்க. இப்போ நமக்கு அந்த வசதி இல்லாதனால மத்தில் கடைஞ்சிக்கலாங்க. மிக்சியில் போடக்கூடாது, கடைஞ்சி தான் சாப்பிட்ணும். யாரெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். அந்த மீதி இருக்கிற பருப்பு தண்ணியை இந்த புளி தண்ணியோடு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கிடலாம். இப்போ பருப்பை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி தாளித்து எடுத்துக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சீரகம், பூண்டு இதை நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. இது தாங்க அதுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். தட்டைப்பயிறு குழம்போ ரசத்துக்கு எல்லாத்துக்குமே இது தான் ரொம்ப முக்கியம். பூண்டு சீரகம் நல்லா தட்டிக்கணுங்க. ஒரு தாளிக்கிற சட்டியை வச்சு எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து நம்ம இடித்து வச்ச பூண்டு சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க.
இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். 2 வரமிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நம்ம அதே மாதிரி தட்டி போடலாம். நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துடலாம் தாளிச்சதை. கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. இப்போ பருப்பு ரெடி. அடுத்தது ரசம். கடுகு தாளித்து, வரமிளகாய் தாளித்து, இந்த ரசத்துக்கு வெங்காயம் போடணுங்க. இதுக்கும் அதே மாதிரி வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலையோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இந்த பருப்பும் அந்த ரசமும் நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. அப்பளம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றலாம். வேறு ஒன்றுமே தேவை இருக்காது. இதுலேயும் அதே மாதிரி பூண்டு, சீரக, மிளகு சேர்த்துக்கலாம். இதில் மிளகு சேர்த்துருக்கோம் ரசங்கிறதால. பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். அதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்க்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரசத்தில் மிளகாய்த்தூளும் சேர்க்கணுங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி பருப்பு, பயிறு ரசம் வச்சோம்னா இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ மீதி இருக்கிற புளி தண்ணியை அதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நீங்களும் செஞ்சு பாருங்கள். தட்டைப்பயிறு ரசம் தயார். தேங்க்யூ.